ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் 36 சைஸ் செஸ்ட் ரவுண்ட் இருக்கவங்களுக்கு எப்படி சிம்பிளாக சுடிதார் கட் பண்ணுறதுன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி தான் என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போது 2 மீட்டர் காட்டன் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வித் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு எகெயின் லென்த் வைஸ் ஒரு தடவை மடிச்சுக்கிறேன். 2 மீட்டர் கிளாத் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ஹைட் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறீங்க, 40 இன்ச்சுக்கு மேலே வைக்கிறீங்க அப்படின்னா 2.25 மீட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போது ஃபோல்டிங் சைடு என் பக்கம் இருக்க மாதிரி போட்டுட்டு ரா எட்ஜஸை கட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் லைன் போட்டுக்கலாம். நீங்கள் எப்போவும் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுருக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணலாம். என்னோடய ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு, 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7.5 இன்ச் வரும். நீங்கள் சுடிதாரில் காலர் நெக் வைக்க போகிறீங்கன்னா இந்த 7.5 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நீங்கள் நெக் டிசைன் வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஷோல்டர் லென்த்தில் இருந்து 1 to 1.5 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு, 1 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு 6.5 இன்ச்சாக வச்சுருக்கேன். அந்த ஷோல்டருக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் ஸ்லோப்பாக போட்டு கட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபிட்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஷோல்டரில் கரெக்டாக உட்காரும் கிளாத்து. அடுத்து ஆர்ம் ஹோல் லென்த்து. என்னோடய ஆர்ம் ஹோல் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு, 2ஆல் டிவைட் பண்ணால் 8 இன்ச் வரும். அதிலிருந்தும் நான் ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணி 6.5 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ப்ளவுஸ் மாதிரி எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு இல்லை. சுடிதார் வந்துட்டு ப்ளவுஸ் மாதிரி இல்லாமல் எக்ஸாக்ட் ஃபிட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம். ஸோ 36 சைஸ் செஸ்ட் ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு 6.5 இன்ச் ஆர்ம் ஹோல் லென்த் வைக்கலாம். அடுத்து வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நீல வாக்கில் இருக்கிற அளவுகளை மார்க் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து 10 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் பர்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். மேலே வரைஞ்சிருக்க எல் லைன்லேயே வந்துட்டு நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிடுவோம். அதுக்கு கீழே இந்த ஃபுல் பர்ஸ்ட் ரவுண்ட் 10 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷோல்டர்லேருந்து 14 இன்ச்சுக்கு வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் அதிகமாக வச்சுக்கலாம். அடுத்து ஹிப் ரவுண்டு, இது 21.5 இன்ச்சில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சுடிதாரோட ஸ்லிட்டு வரும். உங்களுக்கு சுடிதாரில் ஸ்லிட் இன்னும் கொஞ்சம் கீழே வேணும் அப்படின்னா ஒரு 22 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இந்த எல்லா அளவுகள்லையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். இந்த லைன் மேலேயே ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு, அதாவது மார்பு சுற்றளவு நம்மளுக்கு 36 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச் வரும். நம்மளுக்கு ஈஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் அதிகமாக கொடுத்துக்கோங்க. ஸோ செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு. இதுதான் நம்மளோட ரெடி அளவே. இந்த அளவுக்கு தான் நம்ம கடைசியாக சைட் ஜாயின் பண்ணுவோம். நம்ம சுடிதாரை ப்ளவுஸ் மாதிரி டைட்டாக போட போகிறதில்ல. அதனால் நம்ம மெஷர்மெண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு பேர் வந்து ஈஸுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபுல் பர்ஸ்ட் ரவுண்டு 38 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9.5 இன்ச்சு. ஒரு 1/2 இன்ச் ஈஸ்க்கு ஆட் பண்ணி 10 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வேஸ்ட் ரவுண்டு 34 இன்ச்சு. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச்சு. ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 9 இன்ச்சாக மார்க் பண்ணிட்டேன். அடுத்து ஹிப் ரவுண்ட் 40 இன்ச்சு. அதுவும் அதே மாதிரி தான் 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 10 இன்ச் வரும். ஒரு 0.5 இன்ச் அதிகமாக வச்சு 10.5 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எல்லா ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேயும் ஒரு 1.5 இன்ச் அதிகமாக மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் ரவுண்டில் மட்டும் 1 இன்ச் போதும். நம்ம ஸ்லிட் மடித்து தைக்கிறதுக்கு இந்த 1 இன்ச் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மார்ஜின் எக்ஸ்ட்ரா கொடுக்குற கிளாத் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். 1 இன்ச் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபிட்டிங்கு. இப்போது ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் கர்வாக போட்டுக்கிறேன். அப்போ தான் ஷேப் பார்க்க நல்லாயிருக்கும். இது செஸ்ட் ரவுண்ட் 36 இன்ச் இருக்கவங்களுக்கு எக்ஸாக்டாக சேம் இதே மெஷர்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேஸ்ட் ரவுண்ட், ஹிப் ரவுண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். இப்போது டாப்போட ஹைட் பார்த்திங்கன்னா 39 இன்ச் எனக்கு வேணும். ஸோ உள்ளே கொடுக்க போகிற லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 இன்ச் மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ லைனிங் கிளாத்தோட ஹைட் எனக்கு 37 இன்ச் இருந்துச்சுன்னா போதும். ப்ளஸ் ஒரு 1 இன்ச் பார்த்திங்கன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்காக
அதனால லைனிங் கிளாத்தில் எனக்கு 38 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஹைட்டு. இப்போது குர்த்தியோட ஓப்பன் மார்க் பண்ணுறேன். ஃபோல்டிங் சைடில் இருந்து 12.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 1 இன்ச் அந்த ஸ்லிட்டு வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த சுடிதாஸில் இப்போ லெகின்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு சைடு ரொம்ப ஆக்வர்டாக தெரியக்கூடாது அப்படின்னா இந்த குர்த்தியோட அகலம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். நான் வச்சுருக்கிறதே கரெக்டாக இருக்கும். இல்லை சுடிதாரோட நார்மல் பேண்ட் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஹிப் ரவுண்டில் என்ன மெஷர்மெண்ட் வச்சிங்களோ அதை விட ஒரு 1 இன்ச் வரைக்கும் அதிகமாக வச்சுக்கலாம் கீழே. அவ்வளோதான் மெஷர்மெண்ட்ஸு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போது லைனிங் கிளாத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போது இதில் நெக் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் 3 இன்ச் வச்சுருக்கேன். அதே மாதிரி நெக் லென்த்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 6 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நெக்கோட அகலம் இன்னும் ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் அதிகமாக கூட வைக்கலாம். நெக்கோட ஹைட் ஒரு 6 இன்ச்சுங்கிறதே கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போனீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ப்ளவுஸ் மாதிரி ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கணும்னு இல்லை. நம்ம பேக் சைடில் வந்துட்டு நாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்கில் ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் வராது. பேக் சைட்லேயும் நெக் வித் 3 இன்ச்சு, நெக்கோட ஹைட் 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக் வரைஞ்சிக்கிறேன். சிம்பிளாக யூ ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். நம்ம வேணும்னா பேண்ட் கிளாத் யூஸ் பண்ணி ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் கிளாத் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த செட்டிநாடு காட்டன் சுடிதார் பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரனில் தான் வாங்கினேன். பள்ளிக்கரணையில் இருக்க ஜெயச்சந்திரனில் 598 ருபீஸு. நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ இருக்கான்னு தெரியல. நான் வாங்கி ஒரு 1 மந்த்தே இருக்கும். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கை எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் வந்துட்டு 4 ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் போட்டிருக்கேன். என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா 39 இன்ச் வேணும். அதனால் 2 இன்ச் மேலே வச்சுட்டு லைனிங் கிளாத்தை வச்சுருக்கேன். எனக்கு கீழே பார்டர் இருக்கனால எதுவும் மடித்து தைக்க போகிறதில்ல. அதனால் கரெக்டாக லைனிங் கிளாத்தை வச்சுட்டு எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் டாப் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். எதுவும் அட்டாச் பண்ண வேண்டி இருக்காது. இந்த மாதிரி கிளாத்தை நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் மடித்து போட்டு கட் பண்ணிங்கன்னா, அப்படியே கிளாத்தை 4 மடித்து போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளாத் வேஸ்ட் ஆகும். 3/4 ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாச் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக வேணுங்கிற அளவுக்கு மட்டும் ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு உங்கள் லைனிங் கிளாத்தை மேலே வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது மார்க்ஸ் எல்லாத்தையும் நாச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தைக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. இப்போது சுடிதாரோட ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் ரவுண்ட் ஒரு 1/2 இன்ச் to 3/4 இன்ச் வரைக்கும் வந்து குழிவாக கட் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் கூட சுருக்கம் வேணாம், நீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் டாப்லேயும் கட் பண்ணி ஸ்லீவ்லேயும் கட் பண்ணோம்னா தான் அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போது டாப் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவுக்கு எங்கிட்ட பேலன்ஸ் இருக்க கிளாத்தை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு என் சைடில் இருக்குது. 3/4 ஸ்லீவ் வைக்க போகிறேன். எனக்கு ஸ்லீவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச் மாதிரி வருது. ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சுருக்கேன் சீங்காக. 16 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எல்போ ஸ்லீவ் இல்லைனா 3/4 ஸ்லீவ் வைக்கும்போது இந்த ஸ்லீவ் டவுன் வைப்போம் இல்லையா, அது வந்து ஒரு 3.5 இன்ச் மாதிரி வச்சுக்கலாம். ஷார்ட் ஸ்லீவுக்கு 3 இன்ச் வைப்போம். இந்த மாதிரி 3/4 ஸ்லீவுக்கு ஒரு 3.5 இன்ச் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்டை பேக் பார்ட் மார்க் பண்ணி கட் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து மெஷர் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு 1/2 இன்ச்சையும் சைடில் ஒரு 1.5 இன்ச் மார்ஜினையும் விட்டுட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு 8.5 இன்ச் வருது. எனக்கு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு தான். 2ஆல் டிவைட் பண்ணால் 8 இன்ச்சு தான் வரும். நம்ம செஸ்ட் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் பார்த்தோம்னா ஈஸ்க்காக கொடுத்துருக்கோம். அதனால ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேயும் ஒரு 1/2 இன்ச் அடிஷ்னலாக இருக்குது. நம்மளுக்கு சுடிதாருக்கு கொஞ்சம் லூஸ் வேணும். அதனால நான் அதை அப்படியே 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த 3 இன்ச் லைனில் ஃபோல்டிங் சைடில் இருந்து 1/2 மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவ் கேப், அதாவது ஸ்லீவ் டவுன் வச்சோம் இல்லையா, அதுலேயும் 1/2 மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 மெஷர்மெண்ட்டும் இன்டர்செக்ட் கனெக்ட் ஆகிற பிளேஸில் கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த 3 இன்ச் லைனில் சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே வந்துட்டு இப்போ வரைஞ்ச ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் டயக்னலாக மார்க் பண்ணி அவுட்டர் ஆர்ம் ஹோல் லைனும் மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்டில் மார்ஜின் ஒரு 1.5 இன்ச்சு. நீங்கள் பாடியில் எவ்வளோ மார்ஜின் கொடுத்தீங்களோ அதையவே இங்கேயும் கொடுத்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் 5.5 இன்ச்சு. அங்கேயும் 1.5 இன்ச் மார்ஜின் வச்சுட்டு இப்போ இந்த 2 லைனையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்லீவை கட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 3/4 ஸ்லீவுக்கு நம்ம லைனிங் இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதனால நான் லைனிங் இல்லாமல் மெயின் ஃபேப்ரிக்லேயே மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ மார்க்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் ஆர்ம் ஹோல் ரவுண்டில் 1/2 இன்ச் குழிவாக மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் இப்போ கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் சிம்பிளாக 36 சைஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி சுடிதார் கட் பண்ணுறதுன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.